கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் வசனம் 13. தேவனுடைய செயலை கவனித்துப் பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? தேவனுடைய செயலை கவனித்துப் பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் வல்லமையுள்ள கடவுள். அவர் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை முழுமையாக பொறுப்பெடுத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவர் தம்முடைய திரு சித்தத்தின்படி தீர்மானித்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக மிக உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை யார் உணர்ந்து பார்க்க முடியும் என்றால், எந்த ஒரு கடவுளுடைய பிள்ளை முழுமையாக தன் வாழ்க்கையை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்துவிட்டு, ஆண்டவரே, நான் முழுவதும் உமக்கு சொந்தமாக இருக்கின்றேன், நீர்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர், நீர் என்னை பொறுப்பெடுத்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும், அதுவும் உமக்கு பிரியமான பாதையில் எனக்கென்று கடவுள் தீர்மானித்திருக்கின்ற நன்மைகளை கொடுத்து என்னை நடத்தும் என்று முழுவதும் கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு மனிதன் இருக்கின்றார் அல்லவா? அவருடைய வாழ்க்கையில் கடவுள் தன்னை எவ்வளவு அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் எவ்வளவு அன்பு மிக்கவராக இருக்கின்றார். அவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, சாதிப்பது, அல்லது தான் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பது என்றெல்லாம் வரும்பொழுது கடவுள் அந்த மனிதனுக்கு பக்க துணையாக இருந்து எவ்வளோ அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவன் தெள்ள தெளிவாக உணர்ந்திருப்பார். அந்த அனுபவத்தை தான் இங்கே பிரசங்கி சொல்லுகின்றார். என்னவென்று சொல்லி, தேவனுடைய செயலை கவனித்து பார். செயல் எங்கே இருக்கும்? அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் செயல்படுகின்ற கடவுள். எங்கோ ஆகாயத்தில் செயல்படுகிற கடவுள் அல்ல. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தம்முடைய மகத்துவத்தை விளங்கச் செய்கின்ற கடவுள், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற கடவுள், தம்முடைய அசாதாரணமான காரியங்களை செய்து முடிக்கின்ற கடவுள். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், தேவனுடைய செய்கைகளை நீங்கள் வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர் என்று சொல்லுகின்றார். தேவனுடைய கிரியைகளை எங்கே போய் பார்க்க முடியும் என்றால், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் பார்க்க முடியும். அதை தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொண்டிருந்தேன். எந்த பிள்ளை தன் வாழ்க்கையை முழுவதும் கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளையின் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவன் கவனித்து பார்ப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கேயும் பிரசங்கி சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய செயலை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவர் நேராக்கினதை. இங்கே நேர்மையாக்கினது என்பது த ஸ்ட்ரெயிட் அண்ட் ஒரு காரியத்தை அவர் நடப்பிக்கும் பொழுது அதை மாற்ற ஒருவராலும் கூட, அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அவர் நேராக்கினதை யார் கோணலாக்குவான்? யார் அதை, அல்லது அவர் கோணலாக்கினதை யார் நேர்மையாக்கத்தக்கவன் யார் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய செயலை மாற்றி அமைக்க ஒருவராலும் கூடவே கூடாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றாரே, அவர் காரியத்தை செய்து முடிக்கின்றாரே, அந்த காரியத்தை வேறொரு மனிதன் அதை மாற்றி போட முடியுமா? அதை திருத்த முடியுமா? அல்லது அதை இல்லாமற் போகச் செய்து வேறொரு காரியத்தை அவன் கொண்டு வந்து புகுத்த முடியுமா என்றால்
முடியவே முடியாது. கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்ற செயலை வேறொருவன் மாற்றி போடவே முடியாது. அவருடைய ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை வேறு யாரும் மாற்ற முடியாது. பிலேயாம் தீர்க்கதரிசி எத்தனை வல்லமையுள்ளர் என்பது தெரியும். சபிக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றான். ஆனால் அவன் சொல்லுகிறான், அவர் ஆசீர்வதிக்க அதை நான் திருப்பக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை என்னால் மாற்றவே முடியாது என்று சொல்லுகின்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் முழுமையாக கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய செயல்கள், மகிமையான செயல்கள் வெளிப்படும். ஆண்டவர் நம்மை அவ்வளவு அற்புதமாக வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த தேவனுடைய செயலை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதான அந்த மாபெரும் அற்புதங்களை நம்மீது பொறாமை கொள்ளுகிற மனிதர்கள், நம்மீது எரிச்சல் அடைகிற மனிதர்கள், நம்மை வெறுக்கின்ற மனிதர்கள் ஒருவரும் அதை இம்மி அளவு கூட மாற்றி போட முடியாது. ஒரு சின்ன புள்ளியை கூட மாற்ற முடியாது. ஏனென்றால் நம்முடைய கடவுள் பராக்கிரமம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய செய்கைகள் உங்கள் வாழ்க்கையில் பலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒருவரால் மாற்ற முடியாது. ஆகையால் நீங்கள் பயப்படாதீர்கள். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் மட்டும் வாழ்க்கையை அர்ப்பணித்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களுடைய சத்துருக்கள் வெட்கப்படும்படியாய் உங்கள் தலையை உயர்த்தி அருளுவாராக. ஆமென், ஆமென்.